ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் வம்சம் செழிக்க குலதெய்வ வழிபாடு பற்றி பார்க்கலாம். எந்த ஒரு விரதத்தை இருந்தாலும், எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும், எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் இது எல்லாமே நமக்கு வெற்றிகரமாக நடக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நம்முடைய குலதெய்வத்தின் அருள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். அப்படி ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி விநாயக பெருமான வழிபாடு செய்கிறோமோ அதே போல குலதெய்வத்தையும் நாம் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அந்த காரியத்தில் எந்தவித தடையும் ஏற்படாமல் எப்பையும் நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களையும் எதிர்மறை ஆற்றல்களையும் தீய சக்தியிலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய தெய்வமாகத்தான் நம்ம குலதெய்வம் இருக்குது. இன்னைக்கு இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம் குலத்தை காக்கக்கூடிய தெய்வமாக தான் குலதெய்வம் இருக்கு. அப்படிப்பட்ட குலதெய்வத்தை அனுதினமும் வழிபாடு செய்யணும். அது நம்முடைய முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க. அனுதினமும் வழிபாடு செய்கிறதோட நம்மளால முடிஞ்ச அளவுக்கு, அதாவது இயன்ற முறை குலதெய்வ ஆலயத்துக்கு போய் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய எல்லா விதமான வழிபாட்டு முறைகளையும் நாம் செஞ்சாதான் நம்முடைய குலம் செழிக்கும், வம்சம் செழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை தெய்வங்களை நாம வழிபட்டாலும் குலதெய்வத்தின் அருள் பரிபூரணமாக இருந்தாதான் அந்த தெய்வத்தின் அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சிறப்பு வாய்ந்த குலதெய்வத்துக்கு எந்த முறையில் நம்ம தீபமேத்தி வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு வம்சம் செழிக்கும் அப்படின்னு தான் இந்த பதிவில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். ஒவ்வொருவருக்கும் குலதெய்வம் என்று அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஆண் தெய்வமாகவும் இருக்கலாம், பெண் தெய்வமாகவும் இருக்கலாம். ஒரு சிலருக்கு குலதெய்வம் எதுன்னே தெரியாத ஒரு நிலைமையும் இருக்கும். குலதெய்வம் எதுன்னு தெரியாதவங்க அவங்களோட இஷ்ட தெய்வத்தை குலதெய்வமாக பாவிச்சு கொள்ளலாம். இல்லைன்னா மதுரையில் இருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பை குலதெய்வமாக பாவிச்சு வழிபாடு செய்யலாம். பெண் தெய்வமாக இருக்கும் பட்சத்தில் பௌர்ணமி தினத்தில் வழிபாடு செய்யலாம். ஆண் தெய்வமாக இருக்கும் பட்சத்தில் அமாவாசை தினத்தில் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மாதம் ஆலயத்துக்கு போய் வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். முடிஞ்ச வரைக்கும் வருடத்துக்கு ஒரு முறையாவது இல்லைன்னா 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது போய் நம்ம வழிபாடு செய்யணும், குலதெய்வ வழிபாடை செய்யணும். அப்படி குலதெய்வ ஆலயத்துக்கு போய் வழிபாட்டுக்கு செய்ய வேண்டிய எல்லா விதமான வழிபாட்டு முறைகளையும் செய்கிறதோடு இந்த ஒரு தீபத்தையும் ஏற்றி வச்சு நாம் வழிபாடு செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நாம் அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும். இந்த தீபத்தை ஏற்றுறதுக்கு நமக்கு 5 தேங்காய் வேணும். இப்போ நான் இந்த சொல்கிற பரிகார தீபத்தை கவனமாக கேளுங்க. 5 தேங்காய் எடுத்துக்கோங்க. இந்த 5 தேங்காயையும் சரிசமமாக உடைச்சிக்கோங்க. பாதியாக உடைப்போம் இல்லையா, அப்படி உடைச்சிக்கோங்க. அப்போது இதிலிருந்து 10 மூடி தேங்காய் நமக்கு கிடைக்கும். அந்த 5 2 உடைக்கும் போது நமக்கு 10 கிடைக்கும் தானே. அதில் 9 மூடி தேங்காயை மட்டும் எடுத்து குலதெய்வத்துக்கு முன்னாடி வச்சு அதில் சுத்தமான பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு குலதெய்வத்துக்கு தேங்காய் தீபத்தை ஏற்றி வைங்க. அந்த மீதம் ஒரே ஒரு மூடி இருக்குது இல்லையா, அதை தனியாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை யாருக்காவது தானமாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா குலதெய்வத்தை வணங்க செல்லும்போது முக்கியமாக வெத்தலை பாக்கு, ஒரு எலுமிச்சம்பழம், அப்புறம் 101 ரூபாய் காணிக்க குலதெய்வத்தின் பாதத்தில் வச்சு தர சொல்லி நீங்கள் அங்கே இருக்கிற அர்ச்சகர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வாங்க. குலதெய்வத்தின் பாதத்தில் வச்ச அந்த எலுமிச்சம்பழத்தை அப்படியே எடுத்துகிட்டு வீட்டு பூஜை அறையில் வைக்கிறதுனால குலதெய்வத்தை நம்முடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கு சமமான ஒரு பலன் இருக்குது. இந்த வகையில் நாம் குலதெய்வ வழிபாட்டை செய்யும்போது குலதெய்வத்தின் அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். இது மூலமாக நம் வாழ்க்கையில் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே ஒரு நல்ல முடிவுக்கு ஒரு விடிவு காலம் நமக்கு பிறக்கும். எல்லாருமே கண்டிப்பான முறையில் குலதெய்வ வழிபாட்டை
அவசியம் செய்யணும். அப்படி குலதெய்வ ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்யும்போது இந்த முறையில் தீபமேற்றி முழு மனதோட வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமான முறையில் கஷ்டங்கள் எல்லாமே தீரும். உங்களுக்கு நிச்சயமாக அந்த குழந்தை பாக்கியம் இருக்கிற பிரச்சனை தீரும், வம்சம் செழிக்கும். இது ரொம்ப எளிமையான வழிபாடு. இதை கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் எப்போவுமே செய்யுங்க. இந்த வழிபாட்டுக்கு தான் இல்லை, எது எடுத்தாலும் குலதெய்வத்தை தினமும் நீங்கள் காலையில் நினச்சி ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பாக கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர்றவங்க குலதெய்வம் தான். அதனால தவறாமல் குலதெய்வ வழிபாடை செஞ்சுட்டு வாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.